நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பட்டினமருதூரில் பாதுகாக்கப்பட்ட குதிரை நாட பதிவுகள் கண்டுபிடிப்பு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டில வந்து கவர் ஆகும். ஸோ இந்த பட்டினமருதூர் அப்படிங்கிற இடம் இருக்கக்கூடிய மாவட்டம் பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இங்கதான் இந்த குதிரை லாட பதிவுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பட்டினமருதூர் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தமிழக அரசால் தொல்லியல் களமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக இங்க அந்த தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த குதிரை லாட பதிவுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை மேன்மேலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இதற்கான அந்த விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு இரும்பு வளையமும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்றுக்கு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இந்த மண்ணுடைய காலத்தினுடைய கல்வெட்டானது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமருதூர்ல வந்து குதிரை லாட பதிவுகள் வந்து கிடைச்சிருக்கு.